ஒரு பெரியவர் சொன்னார், கடுகு அளவு உங்ககிட்ட நம்பிக்கை இருந்தா கூட போதும், ஒரு பெரிய மலையே புரட்டி விடலாம் அப்படின்னாராம். அது எப்படி முடியும் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். நம்பிக்கை ஓட்டணுங்கிறதுக்காக கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, இந்த கதையை கேளு அப்படின்னு ஆரம்பிச்சார். அது சீன தேசத்து கதையாம். அதாவது அந்த தேசத்துல ஷாங்காய் மாநிலத்துல ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு வயசான ஆள் இருந்தார். அவருக்கு 2 ஆண் பிள்ளைகள். அவங்க வீட்டு வாசல்ல முன் வழியே 2 பெரிய மலைகள் வந்து அடைச்சிக்கிட்டு இருந்துதான். எப்பாடு பட்டாவது அந்த 2 மலைகளையும் இடிச்சு தள்ளி அதை தரமட்டம் ஆக்கிட முடியும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை. உடனே செயலில் இறங்கினார். என்ன பண்ணார் தெரியுமா? 2 பிள்ளைகளையும் சேர்த்துக்கிட்டார். கடப்பாறைகளை எடுத்துக்கிட்டார், உடைக்க ஆரம்பிச்சார். வயசான காலத்துல இப்படி பிள்ளைகளோட உட்காந்துக்கிட்டு இவர் மலையை உடைக்கிறத அந்த வழியா போறவங்க வர்றவங்க எல்லாம் பார்த்தாங்க. அவங்களுக்கு சிரிப்பு தான் வருது. அந்த பெரியவருக்கு வேண்டிய ஒரு ஆள் சொன்னார், ஏங்க நீங்க செய்யற வேலையில ஏதாவது அர்த்தம் இருக்கா? மலை வந்து எவ்வளவு பெருசு, அதை நீங்க 3 பேரும் சேர்ந்து உடைச்சு தள்ளிட முடியுமா? பேசாம இதை விட்டுட்டு வேற ஏதாவது உருப்படியான வேலை இருந்தா அதை பாருங்க அப்படின்னாராம். அந்த பெரியவருக்கு ஆவேசம் வந்துட்டு தான். என்ன சொன்னீங்க? நாங்க 3 பேர் தானே இருக்கிறோம் அப்படிங்கறதுனால தானே அப்படி சொல்றீங்க. அதனால என்ன, நானும் என் பிள்ளைங்களும் ஆரம்பிச்ச இந்த வேலையை முடிக்க முடியாம நான் இறந்துட்டா என்னுடைய பிள்ளைங்க இந்த வேலையை தொடர்ந்து செய்வாங்க. அவங்களும் இறந்துட்டா என்னுடைய பேர பிள்ளைங்க இந்த வேலையை தொடர்ந்து செய்வாங்க. இப்படி வாழையடி வாழையா அந்த வேலை தொடர்ந்து நடக்கும். ஒரு கட்டத்துல இந்த 2 மலைகளும் தரமட்டம் ஆயிடும். இப்போதைக்கு இது 2 பெரிய மலை தான், அதை ஒத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இது இனிமே ஒரு அங்கலம் கூட வளர போறதில்ல. அதனால நாங்க வந்து உடைக்க உடைக்க அது குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய வாரிசுகள் இந்த மலைகளை வந்து தரமட்டமாக்குவாங்க, வாசல் வழியை நல்லா அமைச்சிருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து மலையை உடைக்க ஆரம்பிச்சாராம். இவருக்கு போய் புத்தி சொல்ல ஆரம்பிச்சோமே அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்களாம். மலை உடைக்கிற வேலை தொடர்ந்து நடக்குது. ராத்திரி பகலா நடக்குது. இவங்க படுற பாட்டை பார்த்துட்டு கடவுளே யோசிக்க ஆரம்பிச்சாராம். இவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சிருக்காரு. அவங்களுடைய உழைப்பையும் உழைப்பின் பேர்ல வச்சிருக்கிற நம்பிக்கையையும் 2 தேவதைகளா மாத்தினாராம். ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரியா அந்த 2 மலைகளையும் தூக்கிட்டு போடுங்க அப்படின்னு அந்த தேவதைகளுக்கு உத்தரவு போட்டாராம். ஒரு நாள் காலையில விடிஞ்சு எழுந்திரிச்சு பாக்குறாங்க, மலை இருந்த இடமே தெரியல, காலியா இருக்கு. பெரியவரும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ஒன்னும் புரியல. இப்படி ஒரு கதை உண்டு. இந்த கதைக்கு விளக்கம் என்னன்னா, அந்த 2 மலைகளும் என்ன தெரியுமா? ஒன்னு வறுமை, இன்னொன்னு பற்றாக்குறை. அந்த 2 தேவதைகளும் யார் தெரியுமா? ஒன்று உழைப்பு, இன்னொன்று நம்பிக்கை. பொதுமக்கள் தான் கடவுள். திறமை, வலிமை, பொறுமை, இதுதான் அந்த பெரியவர், அவருடைய 2 பிள்ளைங்க. இதெல்லாம் உறுதியோடவும் நம்பிக்கையோடவும் செயல்பட்டா எந்தவித தடையையும் உடைச்செறிய முடியும் அப்படிங்கிறது இந்த கதையோட மைய கருத்து. அதனால அந்த அளவுக்கு நாம வந்து செயல்படணும். ஒரு ஆள் வந்து மது அருந்தி விட்டு, அதாவது தண்ணி போட்டுட்டு வர்ற வழியில ஒரு பெரிய மலையில தலையை முட்டு கொடுத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறான். அந்த வழியா வந்த இன்னொருத்தன், ஏன்டா அப்படி நிக்கிற, பேசாம தலையை எடு, வீட்டுக்கு போய் படு அப்படின்னு. அதுக்கு இவன், விவரம் தெரியாம பேசாதரா, நான் தலையை எடுத்துட்டா இந்த மலை சாஞ்சிரும், அதனாலதான் நேற்று ராத்திரியிலிருந்து இதை சாயாம தாங்கி பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு.